Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா ரொம்ப சுவையான கிராமத்து ஸ்டைல் பருப்பு அடை பார்க்க போறோம். இத ஒரப்படன் கூட சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப அட்டகாசமா இந்த அடையை செய்யலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சுவையான ஒரப்படை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். பருப்பு அடை பண்ணுறதுக்கு முதல்ல எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். அதுக்கு 2 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். அது கூடவே 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 5 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. அடைக்கி பருப்பெல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சாச்சு. 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அடைக்கி பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். ஊற வச்ச பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. அடைக்கி அரைச்ச மாவு ரெடியாக இருக்குது. நான் எல்லா மாவுமே அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு இஞ்சி முழுசாக போட்டு சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம், அடை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை தூவிடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை 2 சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா கலந்தாச்சு. இது 1 மணி நேரத்துக்கு புளிச்சு வரட்டும். 1 மணி நேரம் நல்லா புளிச்சு வந்த பிறகு நம்ம அடை வார்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். 1 மணி நேரம் ஆகட்டும். அடையை சுட்டு எடுக்கிறதுக்கு தோசைக்கல் சூடாயிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம 1 மணி நேரமாக ஊற வச்ச மாவை அடையாக வார்த்துடலாம். அடை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. அடை நல்லா வெந்து வரட்டும். அடை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு. திரும்பவும் சுற்றிலும் எண்ணெய் விட்டு வேக வச்சிடலாம். அடை 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா அடையும் ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான அடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அடையை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.